Hello students, important 2 mark and 3 mark problem series நம்ம lesson 3 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம் இருக்கும். Example problem 3.11. The following figure shows the variation of intensity of magnetization, that is M vector, with the applied magnetic field intensity, that is H vector. For 3 magnetic x, y, z, identify x, y, z என்னென்ன மெட்டீரியல். இப்போ பாருங்களேன், ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட. இந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் சரியா, ஒய், இசட் அப்படின்னு நம்ம 3 மெட்டீரியல்ஸ் எடுத்துப்போம். நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எந்த மெட்டீரியல். இப்போ நம்மளுக்கு தெரியும் டயா மேக்னெட்டிக் இருக்குது, பெரா மேக்னெட்டிக் இருக்குது, ஃபெரோ மேக்னெட்டிக் இருக்குது. நீங்கள் ஹையர் கிளாஸஸ்லாம் போனீங்கன்னா இன்னும் அதுலேயே நிறையா மேக்னெட்டிக் டிஃப்ரெண்ட் டைப், ஃபெரிக்கு, ஆன்டி ஃபெரிக்கெலாம் நிறையா படிப்போம் நம்ம. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வேண்டியது டயா, பெரா அண்டு ஃபெரோ. ஓகே, இப்போது ஒரு மெட்டீரியல் வந்து டயாவா, பெராவா, ஃபெரோவான்னு எதை வச்சு நம்ம சொல்லுவோம்னா அதனுடைய சசசபிலிட்டியை வச்சு சொல்லுவோம். தட் இஸ் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் பை மேக்னடைசிங் ஃபீல்டு. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் எக்ஸ் மெட்டீரியலுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்கல்ல. எக்ஸ் மெட்டீரியலுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இது ஹெச் எக்ஸ் ஆக்சிஸில், இது எம். கரெக்டா? இப்போ எக்ஸுக்கு எடுத்துக்கோங்க, எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ இதுக்கு நான் ஸ்லோப் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் வந்து ஸ்லோப் எடுத்தேன்னா ஐ வில் கெட் அ பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் இட் வில் பி எ லார்ஜ் வேல்யூ. வேல்யூ எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? நான் எதுன்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் ஒய்க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒய்க்கு இதே மாதிரி கிராஃப் ஒன்று வரைஞ்சேன்னா இது எனக்கு ஹெச் வெக்டார், இது வந்து எனக்கு ஒய் வெக்டார், சாரி எம் வெக்டார். ரைட்டா? அப்போ இப்போ நான் ஒய் மெட்டீரியலுக்கு நான் வரைஞ்சேன்னா எப்படி இருக்கு பாருங்க, இப்படி வரும். கரெக்டாக? இப்படி தான் கொடுத்துருக்காங்க புக்கில். அப்போ இதுக்கு ஸ்லோப் எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு ஸ்லோப் வேல்யூ எடுத்தோம்னா எனக்கு பாசிட்டிவில் தான் வரும் ஆன்சரு, ஆனால் லார்ஜாக வராது. ஆன்சர் எப்படி வரும்? நம்மளுக்கு ஸ்மாலாக வரும். கரெக்டாக? அதாவது இந்த எக்ஸ் வேல்யூவோட நம்மளுக்கு எப்படி வரும்? வேல்யூ கம்மியாக வரும். இப்போ அதே நம்ம இசட்டுக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இசட்டுக்கு ஹெச் வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸில், எம் வெக்டார் ஒய் ஆக்சிஸில், இதனுடைய கிராஃப் எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ இதுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், we will get a நெகட்டிவ் ஸ்லோப் வேல்யூ. நம்மளுக்கு ஸ்லோப் வேல்யூ எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஓகே, இதை வச்சு எப்படி சார் நம்ம டயாவா இல்லை பெராவா இல்லை ஃபெரோவான்னு எப்படி சொல்கிறது அப்படின்ற கொஷின் உங்களுக்கு வரும். இங்கே பாருங்களேன், பாசிட்டிவாக இருந்து வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது ஃபெரோ மேக்னெட்டிக்னு அர்த்தம். ஏன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் லவ்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் வேல்யூவாக நமக்கு கிடச்சிருக்குன்னா அது பேராமேக்னெட்டிக், அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் வில் லைக் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இதே வேல்யூ எனக்கு நெகட்டிவில் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா தெரியுமா? சசசபிலிட்டி வேல்யூ எனக்கு நெகட்டிவில் இருக்குன்னா இட் இஸ் டயாமேக்னெட்டிக்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஃபார்முலா, இந்த ஸ்லோப்போடைய வேல்யூ பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ், பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் லார்ஜாக இருந்தால் ஃபெரோ, பாசிட்டிவ் அண்ட் ஸ்மாலாக இருந்ததுன்னா பெரா, அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராக்டிஸ் மோர். தேங்க்யூ ஸோ மச்.